என் மனதைக் கவர்ந்த தலைவர் எம்ஜிஆர். பாகம் 8. தாய்மேல் ஆணை, தமிழ்மேல் ஆணை, குருடர்கள் கண்ணைத் திறந்து வைப்பேன். தனியானாலும் தலைப்போனாலும் தீமைகள் நடப்பதைத் தடுத்து நிற்பேன். இருட்டினில் வாழும் இதயங்களே, கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதைப் பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வியில்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வியில்லை. வாழ்க்கையில் தோல்வியில்லை. தனி ஒரு மனிதன் திருந்திவிட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை. இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாருமில்லை. பிறவியில் எவனும் பிழைகள் சுமந்தே வாழ்க்கையைத் தொடங்கவில்லை. பின்பு அவனிடம் வளர்ந்த குறைகளைச் சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை. அடுத்து சந்திரோதயம் படப்பாடல். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது எதற்காக? புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது எதற்காக? நாளும் உழைத்து தாகமெடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை. தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்னும் கோவில் திறக்கும் நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரிப்பவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதையெல்லாம் இறைவன் தந்ததில்லை. இந்த பாடல் வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை தரும் பாடலாக உள்ளது. அடுத்து ஒரு உழைப்பாளியின் பாடல். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே. ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே. சேற்றில் ஓடி நாற்று நட்டு களை எடுக்கும் கைகளே, செக்க வானம் போல என்றும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே. பலன் மிகுந்த எந்திரங்கள் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை இரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே. உலகம் எங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய்க் கூடுவோம், ஒன்று எங்கள் ஜாதியென்று ஓங்கி நின்று பாடுவோம். தர்ம நீதி மக்கள் ஆட்சி வாழ்க என்று ஆடுவோம், நாம் வாழ்கவென்று ஆடுவோம். உழைப்பாளியின் எண்ணங்களை பாடிய அவர் அடுத்து நல்ல பிள்ளைகளாக இருக்க அவர் கூறும் அறிவுரைகளை காணலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம், தலைவனாகலாம்.
அறிவுக்கு இணங்கு வள்ளுவரைப் போல், அன்புக்கு வணங்கு வள்ளலாரைப் போல், கவிதையை வழங்கு பாரதியைப் போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். ஒவ்வொரு குழந்தையும் கேட்க வேண்டிய பாடல். அடுத்து மக்கள் திலகம் விவசாயியின் பெருமைகளை நமக்கு எப்படி விளக்குகிறார் என்று பார்ப்போம்.